ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா இசிஜி கார்ட்ஸ்ல ராமாயணம் ஒரு கட்டு இருக்கும், மகாபாரதம் ஒரு கட்டு இருக்கும். ராமாயணம் கட்ல மொத்தம் 54 கேரக்டர்ஸ் இருக்கும், மகாபாரதம் கட்ல ஒரு 54 கேரக்டர்ஸ் இருக்கும். ராமாயணம் கட்ல இருக்கிற 54 கார்ட்ஸ்ல ஒவ்வொரு கார்ட்லயும் இருக்கிற அந்த கேரக்டர் கீழே ட்ரம்ப் கார்டு கேம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாவது கேட்டகரியில ஸ்டோரி ஃப்ளோ அப்படின்னு ஒன்று போட்டிருக்கோம். அந்த ஸ்டோரி ஃப்ளோல 1/54 இருந்து 2/54, 3/54 54/54 வரைக்கும் எல்லா கார்ட்ஸ்லயும் போட்டிருக்கோம். இது எதுக்காக அப்படின்னா ட்ரம்ப் கார்டு கேம் விளையாடும் போது இது ஒரு கேட்டகரியா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஆனா ட்ரம்ப் கார்டு கேம் எப்படி விளையாடணும் அப்படின்றது நாங்க வேற ஒரு வீடியோல போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை கண்டிப்பா பாருங்க. ராமாயணம்ன்றது பெரிய கடல் இல்லையா? அந்த ராமாயணத்துல ஒரு 54 கேரக்டர்ஸ் மட்டும்தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற 54 கேரக்டர்ஸ் இந்த ஆர்டர்ல தான் வரும் அப்படின்றத கிரியேட் பண்ணி அந்த நம்பர்ஸை கொடுத்துருக்கோம். இப்போ அந்த ஸ்டோரி ஃப்ளோவை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல ஸ்டார்ட் பண்றது தசரதன் கிட்ட தான். தசரதனுக்கு 3 மனைவிகள், கோசலை, கைகேயி அண்ட் சுமித்ரை. அதனால தசரதன் 1/54 ஆரம்பிச்சு கோசலை 2/54, கைகேயி 3/54, சுமித்ரை 4/54. இந்த மாதிரி நம்ம இப்போ ராமாயணம் ஃப்ளோவை பார்க்கலாம். இவங்களுக்கு குழந்தை இல்லையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டு ரிஷிஸ்ரிங்கா அப்படின்ற முனிவர் வச்சு புத்திரகாமேஷ்டி யாகத்தை நடத்துறாங்க. அந்த யாகத்திலிருந்து யாக தேவர் வெளியில வந்து அமிர்த பாயாசத்தை தசரத மகாராஜா கிட்ட கொடுக்கறாங்க. வசிஷ்டர் தசரத மகாராஜா கிட்ட இந்த அமிர்த பாயாசத்தை உன்னோட 3 மனைவிகளுக்கும் பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதே சமயம் கிஷ்கிந்தை பக்கத்துல இருக்கிற அஞ்சனாத்ரி மலையில அஞ்சனா தேவியும் கேசரியும் குழந்தை வரம் கேட்டு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. ராமாயணத்துல நடக்கிற பல திருப்பங்களால சுமித்ரை பருக வேண்டிய அந்த அமிர்த பாயாசத்தை கருடர் தூக்கிட்டு பறக்கிறாரு. கருடர் தூக்கிட்டு பறக்கிற அந்த அமிர்த பாயாசம் வாயு பகவான் மூலியமா அஞ்சனா தேவிக்கு வந்து சேருது. அஞ்சனா தேவி அந்த அமிர்த பாயாசத்தை பருகுறாங்க. இப்போ கைகேயி, கோசலை, சுமித்ரை 3 பேரும் கர்ப்பம் தரிக்கிறாங்க. அதே சமயம் இங்க அஞ்சனா தேவியும் கர்ப்பம் தரிக்கிறாங்க. அஞ்சனா தேவி குரங்கு இனத்தை சேர்ந்தவங்க அப்படின்றதுனால 5 மாசத்துல ஹனுமன் பிறக்கிறாரு. அதுக்கப்புறம் 5 மாசத்துல கோசலைக்கு ராமர், கைகேயிக்கு பரதன், சுமித்ரைக்கு லக்ஷ்மண், சத்ருகனன் பிறக்கிறாங்க. குழந்தைங்க வளரும் போது மந்திரைக்கு ராமர் மேல தீரா கோபம் ஒண்ணு வருது. அந்த கோபத்தின் வெளிப்பாடா ராமரை எப்படியாவது பழி வாங்கணும்னு முடிவு பண்றாங்க மந்திரை. மந்திரை கைகேயோட ஹெல்பர். விஸ்வாமித்திரர் தசரத மகாராஜா கிட்ட வந்து, நான் காட்டுல ஒரு யாகம் நடத்த போறேன், அந்த யாகத்தை சில ராட்சசர்கள் தொந்தரவு பண்றாங்க, அதனால உங்களோட மகன்கள்ல ராமரை லக்ஷ்மணன் என்னோட அனுப்புங்க அப்படின்னு கேட்கிறாரு. தசரதனும் ராமர் லக்ஷ்மணனை விஸ்வாமித்திரரோட அனுப்பி வைக்கிறாரு. யாகம் நடத்தும் போது தாடகைன்ற ராட்சசி மூலியமா பிரச்சனை வருது. அப்போ ராமர் கையால தாடகை கொல்லப்படுறாங்க. அதுக்கப்புறம் யாகத்தை முடிச்சிட்டு விஸ்வாமித்திரரோட ராமரும் லக்ஷ்மணும் காட்டுல நடக்கும் போது ராமரோட கால் தூசிப்பட்டு அகல்யாக்கு சாப விமோசனம் கிடைக்குது. ராமர் லக்ஷ்மணனுக்கு நடந்த விஷயத்த சொல்றாங்க. கௌதம மகரிஷியும் அகல்யாவும் எப்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்க, இந்திரனால என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்றத எல்லாத்தையும் எடுத்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் அகல்யாவை கௌதம மகரிஷியோட சேர்த்துட்டு விஸ்வாமித்திரரோட பின்தொடர்றாங்க. போற வழியில ஜனகரோட அரண்மனைக்கு போறாங்க. ஜனகரோட அரண்மனையில ஒரு பெரிய போட்டி நடந்துட்டு இருக்கு. ஜனகரோட மனைவியான சுனைனா கதையில வராங்க. சிவதனுசு ராமர் கையால உடையப்பட்டு சீதாதேவி, ஊர்மிளை, மாண்டவி, ஸ்ருதகீர்த்தி இவங்க 4 பேரும் அயோத்தி ராஜகுமாரர்களுக்கு மனைவிகளா மாறுறாங்க. மந்திரை சூழ்ச்சி செய்து கைகேயோட மனசை மாத்துறாங்க. கைகேயி 2 வரத்தை தசரத மகாராஜா கிட்ட கேட்டு ராமரை காட்டுக்கு அனுப்ப செய்யறாங்க. காட்டுக்குள்ள போகும்போதே குகனோட நட்பு ராமருக்கு கிடைக்குது. குகனோட உதவியால ராமர், லக்ஷ்மணன், சீதை இக்கரையில இருந்து அக்கறைக்கும் போறாங்க. ஜடாயுவை சந்திக்கிறாங்க. ராமருக்கும் ஜடாயுக்கும் ஒரு அற்புதமான நட்பு கிடைக்குது. இந்திரனோட மகனான ஜெயந்தன் காகாசுரனா வந்து சீதையை தாக்குறாங்க. காகாசுரன் பிரம்மாஸ்திரம் மூலியமா தண்டிக்கப்படுறான். அதுக்கப்புறம் சூர்பனகை வந்து ராமரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நெருங்க ராமர் லக்ஷ்மணனை கை காட்ட, லக்ஷ்மணன் மறுபடியும் ராமரையே கை காட்ட, அங்க நடந்த பிரச்சனையில லக்ஷ்மணன் கையால சூர்பனகையோட மூக்கு அறுக்கப்படுது. சூர்பனகை அதே கோவத்துல ராவணன் கிட்ட போய் நடந்த விஷயத்தை மாத்தி சொல்லி அங்க சீதைன்னு ஒரு மாபெரும் அழகி இருக்கான்னு ராவணனோட மனசை தூண்டுறாங்க. ராவணன் உடனே சீதையை தூக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி மாரீச்சனை ஜொலிக்கிற தங்கமானா மாத்தி ராமரை அந்த இடத்துல இருந்து திசை திருப்புறாங்க. அந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி ராவணன் சீதையை கடத்தி இலங்கைக்கு கூட்டிட்டு போய் அசோகவனத்துல தங்க வைக்கிறாங்க. அசோகவனத்துல சீதைக்கு ஆறுதலா திரிஜிடா இருக்காங்க. திரிஜிடா விபீஷணனோட பொண்ணு. ராமர் சீதையை காணுன்ற துன்பத்துல பக்கத்துல இருக்கிற கோதாவரி நதி கிட்ட உதவி கேட்கிறாங்க. கோதாவரி நதி வாயே திறக்கல. அங்க இருந்து ராமரும் லக்ஷ்மணனும் நேரா போய் சபரிய சந்திக்கிறாங்க. சபரி மூலியமா ஒரு க்ளூ கிடைச்சு சுக்ரீவனை சந்திக்க முடிவெடுக்கிறாங்க. ஹனுமனை மீட் பண்ணி ஹனுமன் மூலியமா சுக்ரீவனை நெருங்கி வாலியை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. வாலியை கொல்லணும் அப்படின்றதுக்காக சுக்ரீவன் கிட்ட ஐடியா கொடுத்து வாலி சுக்ரீவன் சண்டை போடும்போது ராமர் கையால வாலி கொல்லப்படுறாரு. வாலி இறந்ததுக்கு அப்புறம் வாலியோட மகனான அங்கதனும் வாலியோட மனைவியான தாரையும் ராமர் கிட்ட பேசி கோவப்படுறாங்க. ராமர் சொன்ன பதில்களால தாரையும் அங்கதனும்
திருப்தி அடைகிறாங்க. சீதையை காப்பாற்ற முடிவெடுக்கும் போது யாராவது ஒருத்தர் இலங்கையில போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஜாம்பவானால ஹனுமன் கை காட்டப்படுறாரு. ஹனுமன் மகேந்திரகிரி மலையிலிருந்து இலங்கையை நோக்கி தாவும் போது போற வழியில பல சிக்கல்களை ஃபேஸ் பண்றாரு. அதுல ஒண்ணு சுரசா. சுரசா என் வாய்க்குள்ள பொய் தான் தீரணும் அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கும் போது ஹனுமன் நல்ல வாயை தர நான் போறேன் அப்படின்னு சொல்லும் போது சுரசா நல்ல வாயை திறக்கும் போது ஹனுமன் சடக்குன்னு உள்ள போய் சுரசா வாயை மூடுறதுக்கு முன்னாடி வெளியில வந்துடுறாரு. சுரசாவையும் ஜெயிச்சு அதை தொடர்ந்து போகும்போது இலங்கினிய சந்திக்கிறாரு. இலங்கினி இலங்கையோட காவல்காரி. இலங்கினியும் ஜெயிச்சு இலங்கைக்குள்ள என்ட்ராரு ஹனுமன். ஹனுமன் இலங்கைக்குள்ள போய் ஒவ்வொரு அரண்மனையா சீதையை தேடுறாங்க. அப்போ விபீஷணனோட அரண்மனைக்கும் போறாரு ஹனுமன். அடுத்ததா கும்பகர்ணனோட அரண்மனைக்கும் போறாரு. அடுத்ததா இந்திரஜித்தோட அரண்மனைக்கும் போறாரு. அடுத்ததா ராவணனோட அரண்மனைக்கு போய் அங்க மண்டோதரிய பாக்குறாரு. அதுக்கப்புறம் சீதையை கண்டுபிடிச்சு சீதை கிட்ட பேசிட்டு இருக்கும் போது ராவணன் அங்க வந்து சீதை மேல கோபப்பட சீதையை கொல்றதுக்கே முடிவெடுக்கும் போது தானியமாலினி ராவணனை தடுத்து கூட்டிட்டு போயிடுறாங்க. தானியமாலினி ராவணனோட இரண்டாவது மனைவி. ஹனுமன் அதுக்கப்புறம் ராவணனை சந்திச்சு ஆர்கியூ பண்ணி சண்டை போட்டு வாள்ல வச்ச நெருப்ப இலங்கை பூரா பரப்பி மறுபடியும் ராமர் கிட்ட வந்து ஆலிங்கனம் பண்ணி ராமர் கிட்ட நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்றாரு. ராமர் பாலம் கட்டி இலங்கைக்கு போலான்னு முடிவெடுக்கும் போது விபீஷணன் ராவணன் கிட்ட நீங்க செய்யறது தப்புன்னு சொல்லி உங்க பக்கம் நான் நிக்க மாட்டேன், நான் தர்மம் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் நிப்பேன்னு ராவணனை எதிர்த்துக்கிட்டு புஷ்பக விமானம் மூலியமா ராமரை வந்து சந்திச்சு ராமரோட சேர்றாரு. நலன் நீலன் மூலியமா ராமசேது பாலம் கட்டப்படுது. பாலம் கட்டி மொத்த சேனையும் இலங்கையை நோக்கி போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு மாபெரும் யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்துல இந்திரஜித் கையால வந்த மாபெரும் அஸ்திரத்துல லக்ஷ்மணன் மயங்குறாரு. லக்ஷ்மணனை காப்பாத்த ஹனுமன் உடனே சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வராரு. யுத்தத்துல ராவணனை ஜெயிச்சு சீதையை கூட்டிட்டு அயோத்திக்கு போற வழியில பரத்வாஜ மகரிஷியை சந்திக்கிறாரு ராமர். பரத்வாஜ மகரிஷி ஆசிரமத்திலேயே ஒரு பட்டாபிஷேக கோலத்தையும் அருள்றாரு ராமரும் சீதையும். அதுக்கப்புறம் அயோத்திக்கு போய் சீதை அயோத்தியிலிருந்து காட்டுக்கு போய் காட்டுல லவகுசர்கள் பிறக்கிறாங்க. அதுக்கப்புறம் வால்மீகி கையால ராமாயணம் எழுதப்படுது. இதுதான் 1/54 இருந்து 54/54 வரைக்கும் நாங்க கொடுத்திருக்கிற நம்பருக்கான அர்த்தம். இதை எப்படி ட்ரம்ப் கார்டு கேம்ல விளையாடணும் அப்படின்றத நாங்க ட்ரம்ப் கார்டு கேம் எப்படி விளையாடணும்ன்ற வீடியோல போட்டிருக்கோம். அதை நீங்க கண்டிப்பா பாருங்க. அதோட வீடியோ லிங்கை இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். இன்னும் உங்களுக்கு நிறைய டீடைல்ஸ் இந்த கேரக்டர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஒவ்வொரு கார்ட்லயும் ஒரு ஸ்கேன் கோட் இருக்கு. அதை ஸ்கேன் பண்ணும்போது அந்த வீடியோல ஒவ்வொரு கேரக்டர் பத்தியும் ரொம்ப டீடைலா சொல்லியிருக்கேன். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா.